பொழுதும் ஆளுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது நம்ம தேவர் புகழை பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை
தத்தளிக்க பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே. அதைத் தொடர்ந்து நமது ஏரியா எஸ்ஐ அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. எங்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவித்த ஆதனக்குறிச்சி கிராம பெரியவர்களுக்கு முதுகுளத்தூர் காவல் நிலையம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கலந்த வணக்கம். தயவுசெய்து இந்த கிராமம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த புறவி எடுப்பு திருவிழாங்கிறது நல்லபடியாக இந்த கிராம பெரியவர்கள் இளைஞர்கள் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நாளைக்கு நடைபெறும் அந்த புறவி எடுப்பு கோயில் திருவிழாவிலையும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு தருமாறி மீண்டும் ஊதி ஊறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Hello.
இசையோடு துதியோடு நயத்தோடு சுமையோடு இன்பதோடு நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே கற்பவை கற்றபின் நிற்காதற்கத்தக என்ற திருவள்ளுவர் பொருளுக்கிணங்க அன்பு சார்ந்த பெரியோர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட இடதுமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுத்து வட்டாரத்தில் வந்திருக்கின்ற ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் கலையின் மீது அபிமானம் கொண்ட கலா ரசிக பெருமக்களுக்கும் முன்னோர்கள் காட்டிய பாதையில் முறையோடு இந்த நாடகத்தை சீரும் சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது ஆப்ப நாட்டிலே சிறந்த வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய நமது ஆதனக்குறிச்சி கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தெய்வீக திருமகனாருடைய இளைஞர் நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த எனது அன்பு உள்ளங்களுக்கும் புலியை முரத்தால் அடித்தாலே மரத்தி வேலு நாச்சியாரே முன்னால் திரண்டிருக்கின்ற எனதருமை அன்பு தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்திற்கு அருமையான இந்த புறவி எடுப்பு விழாவை ஏராளமான பொருள் செலவு செய்து தாராளமாக வருடந்தோறும் நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு அருமையான அன்பு அண்ணன் பேசிட்டு போனார் அண்ணே. இந்த நாடகம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு முதல் தெரிஞ்சுக்கிறணும். இந்த புறவி எடுப்பு விழா எந்த ஆதனக்குறிச்சியில் வருஷம் நடத்துகிறாங்கன்னா காரணம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், எந்தவித கரைச்சலும் இல்லாமல் இந்த நாடகத்தை ரசிக்கக்கூடிய தன்மை. ஏண்டா இந்த ஹரிச்சந்திர மயான அந்த நாடகம் 1000 நாடகம் நடிகர் நாடலாம், 1000 நாடகம் ஆடினாலும் ஹரிச்சந்திரா நாடகம் கண்டிப்பாக நடத்தி ஆகணும், நடிக்கணும். இந்த வருஷந்தோறும் மறக்காமல் இந்த சத்திய ஹரிச்சந்திர மயான அந்த நாடகத்தை இந்த ஒரு நாடகம் மையான காண்டம் மட்டுமல்ல, இந்த ஆதனக்குறிச்சியில் 3 காண்டம் நடந்த ஊர். பாடசிரி காண்டம், பிரிவு காண்டம், மையான காண்டம். இந்த 3 காண்டமும் நடந்த இந்த ஆதனக்குறிச்சியில் வருடந்தோறும் இந்த நாடகத்தை ஹரிச்சந்திர மையான காண்ட நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற அன்பு பெரியவங்களுக்கும் இளைஞர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்திற்கு இந்த ஆதனக்குறிச்சி கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும், இங்கே உள்ள மக்களும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த நாடக கலைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த நாடகத்திற்கு அனுமதி அளித்த தமிழ்நாட்டுடைய காவல்துறையை சிறப்பட செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை முக்கியம் இல்லாம மாப்ள. என்ன காரணம் என்றா உலகத்தில் எல்லாத்துக்கும் 8 மணி நேரம் தான் டியூட்டி. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தா ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ ஒரு யூனியன் ஆபீஸோ 8 மணி நேரம் தான் டியூட்டி. அதே மாதிரி இந்த நாடக கலைஞர்கள் 10:30 மணிக்கு சுதி போட்டு காலையில் 6 மணிக்கு முடிப்போம், எங்களுக்கு 8 மணி நேரம் தான். ஆனால் 24 மணி நேரமும் தமிழ்நாட்டில் ஒரு துறை வேலை செய்தென்றால் அது காவல்துறை ஒன்றுதான் 24 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? எந்த நேரத்திலையும் புதுசாக கல்யாணம் முடிச்சு அன்னைக்கு தான் மனைவியோட முதல் ராத்திரி அன்னைக்கு தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. உயர் அதிகாரி போன் பண்ணுவாரு, தம்பி இந்த இடத்துல உனக்கு டியூட்டி போட்டிருக்கு, இன்னைக்கு அந்த இடத்துல ஆள் கிடையாது, உடனே புறப்பட்டு வாண்டா. தன் மனைவியும் மகளுக்கு விட்டு அந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை விட்டு ஒரே துறை வேலைக்கு போயதென்றால் அது காவல்துறை ஒன்றுதான். இன்னைக்கு தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கின்றால் முதல் இடம் ஸ்காட்லாந்து,
நமது தமிழ்நாட்டு காவல்துறை 2வது இடத்தில் பதிந்து கொண்டிருக்கிறது. புகாத இடத்தில் கூட நமது தமிழ்நாட்டு காவல்துறை புகுந்து கொண்டிருக்கிறது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வராத காவல்துறையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும், கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும், பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும், 10வது 12வது வகுப்பில் தேர்ச்சி பெற்று இன்றைக்கு ஜூன் 3 பள்ளிக்கூடம் சென்று அருமையாக படித்துக் கொண்டு பாசான அன்பு மாணவ மாணவியர்களுக்கும், இந்த நாடகத்திற்கு காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி கொண்டிருக்க இந்திய நாட்டின் முதுகெலும்பு யாரியா? விவசாயிங்க. ஆடையும் கோடையும் ஆதனக்குறிச்சியில விவசாயி தான். நெல்லு மட்டும் இல்ல, பருத்தியில இருந்து. ஆமா, காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாடக ஒரு அரசாங்க அதிகாரி 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறாங்கடா, யார் காரணம்? விவசாயி தான். இந்த நாடக கலைஞர்கள் காலையில கைகுளுற உங்க ஆதனக்குறிச்சி காசை வாங்கிட்டு போய் நாங்க குடும்பத்துல சாப்பிட்றோம்டா, யார் காரணம்? விவசாயி தான். நீங்க எல்லாம் சேத்துல காலை வச்சாத்தான் நாங்க போய் காலையில வீட்டுல சோத்துல கைய வைக்க முடியும். இல்லைனாலும் சோத்துல தான் கைய வைக்கணும். அதனாலே இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தேலக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் தெள்ள தெளிவாக ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற பேரண்ணையா தேவி ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் என்ற ஒரு நாடக சிறப்பா இருக்கும்டா. முட்டிக்கால் கட்டாத நல்லா சமணம் போட்டு உட்காரு. முட்டிக்கால் கட்டுறது முக்காடு போடுறதுலாம் இருக்கக்கூடாது. ஒன்னையும் தான் பங்காளி. கோயில் விசேஷம் புறவி எடுப்புங்களா முட்டிக்கால் அப்புறம் கேட்டிக்கங்க, கால் வலிக்கு. நன்றி. இங்கே ஒரு நோட்டீஸ் வச்சிருக்கேன், நீங்கள் ஒரு நோட்டீஸ் வச்சுட்டே. ஆமாம், இந்த நாடகத்திற்கு விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னிசத்து கீதம் பாடிட வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இன்னொரு கண்டிப்பாக அறிமுகப்படுத்தணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, இந்தியா பாகிஸ்தான் இவருடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். தன் மனைவி மக்களை விட்டுவிட்டு, தன் குடும்பத்தை விட்டுவிட்டு நம்மளுக்காவண்டி வெயில் என்று பாராமல் மழை என்று பாராமல் நமது இந்திய எல்லையில் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களே, மனைவி மக்களை எல்லாம் விட்டுட்டு இந்தியாவினுடைய ராணுவ அதிகாரிகள், உயிர்நீத்த அதிகாரிகளுக்கும் இப்பொழுது நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற ராணுவ அதிகாரிகளுக்கும் நமது ஆதனக்குறிச்சி கிராமத்தின் சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. என்னவங்காலியே நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஒரு நாடகம் சிறப்பா இருக்கும்னா யார் காரணம்? மாப்பிள்ள உங்களை வச்சுதான். நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். சரி, நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க அமைதியா போயிருவோம். ஏண்டா கூத்தாடி கிழக்க பாப்பேன், கூலிக்கார மேற்க பாப்பான் இருக்கேன். இதை ஏன் பாக்குறாங்க மாப்பிள்ள? கூத்தாடி எது கிழக்க பாக்குறேன்? நீங்க முழிச்சு எப்படா விடியுது, சேராஸ் மருமையை எப்ப காசு தருவாருன்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். சரி, நீங்க முழிச்சிருந்து எங்களை வேலை வாங்கணும்னு வைங்க, பொழுது விடியறதும் தெரியாது. ஆஹா, முழிச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்ம தொழிலை குறைக்க கூடாதுன்னு நாங்களும் தொழில் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்ப நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு நாடகம் பார்க்க வரணும். எப்படி வரணும்? எப்படி உயிரோட வரணுமா? செத்தாயா வருவாங்க? நாடகம் பார்க்க வரணும். வீட்டை விட்டு புறப்பட்டு வரல எப்படி வரணும்? அப்படி குதிரையை கும்பிட்டு, அப்படி ஐயனாரை கும்பிட்டு, அப்படி சாமியெல்லாம் கும்பிட்டு, சிரிச்ச முகத்தோட பொண்டாட்டியை கூப்பிட்டு புருஷன் கேட்க பொண்டாட்டிய மச்சான் அவங்க பொண்டாட்டியத்தான் ஆச்சரியத்தோட கேட்கணும். எப்படி நம்ம ஆதனக்குறிச்சியில் நாடகமா? என்ன நாடகம்? சத்திய ஹரிச்சந்திர மயானாண்டமா? யாரு ஹரிச்சந்திரன், யாரு சந்திரமதி, யாரு சத்தியகீர்த்தி, யாரு விஸ்வாமித்திரர், யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம், யாரு ஆல்ரவுண்டு, யாரு கஞ்சா. கஞ்சான்னு சொல்லாதடா, உள்ள தள்ளிடுவாங்க. ரைடு ஓவரா இருக்காமா? யாரு சிஞ்சா? சாரி ப்ரோ, யாரு சிஞ்சா? இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்கன்னு அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலேயே ஒரு மாதிரியா ரிக்கா டான்ஸ் பார்க்க போறது மாதிரியே வருவாங்க. ஒரு கையில பாய், ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டில தண்ணி வேற. நான் வரையிலேயே வேனை விட்டு இறங்கிலேயே சேராஸ் ஒரு ஆத்தா சொல்லுச்சு, ஒழுங்கா நாடகம் நடிக்கல கிளடைங்களை விட்டே உன்னைய அடிக்க விடுவோம் அப்படின்னுச்சு. அதனால இந்த இப்படி ஒரு கையில பாய் தலகாணி எடுத்துக்கிட்டு, வணக்கம் தம்பி. ஆமா, வீட்டுல உள்ள நாக்குட்டியை வேற கூப்பிட்டுக்கிட்டு. எதுக்கு நாக்குட்டி? எந்த ஊர்ல நாடகம் பார்த்துச்சு? இந்த மாவூர் மண்டைய வெளிக்கு இருந்தா திங்கிறதுக்கு. திண்டுட்டு அந்த பாட்டல் தண்ணியை வச்சு சலப்பு அடிச்சுட்டு பொண்டாட்டிட்ட கேட்கறது, ஏண்டி ருக்குமணி சொல்லுடி சங்குமணி. சங்குமணி நம்ம ஆதனக்குறிச்சியில நாடகமா நடக்குது. பதில் அடிச்சாம் பாரு சங்குமணி. பிரியாமணி ஒண்ணு வந்திருக்கா அப்படின்னு கூப்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இளவட்டங்களுக்கு எல்லாம் டான்ஸ் காப்பல. யாரு? ராதா செல்வி, சூப்பர் மங்கை. அது பேர் எங்க அக்கா மச்சான். உங்க அக்கான்னா எனக்கு மதினிதாயா. ஆமா, அருமையாக பாடக்கூடிய பிள்ளை. இந்த பிள்ளை வர தொட்டிக்கு கை ரெண்டு இவங்களுக்கு இளவட்டங்களுக்கு இப்படி நிக்கி. இந்த பிள்ளை வந்துட்டு போனோம்னா அந்த கை ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏன் அதுல போகுது? அங்கதான் மாப்பிள்ள சூடு பிடிச்ச இடம், அதுல வச்சிடாத. ஏன் எந்த ஒரு மெது மெது இந்த கால் ரெண்டையும் மடக்கே வச்சுக்க முடியாது.
நீட்டி படுக்க போட்டு என்னை பார்த்தா அன்பு தாய்மார்களுக்கெல்லாம் மடியில உள்ள 1:30 மணிக்கு மேல தலையாடி மாதிரியே தெரியும். இந்த பிள்ளையை தூக்கி தலைக்கு வச்சு வாழைப்பூவா சுருண்டு தூங்குறதுக்குண்டே சில பேர் வருவாங்க. சில ஊர்ல நாடகம் ஆரம்பிச்சோன்னா தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறதுக்காக வேண்டி வருவாங்க. ஊர்ல இல்ல, அது நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. அருமையான கிராமம். ஆமா, நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி நான் இன்னைக்கு தான் இந்த வருஷம் தான் பார்க்குறேன். இந்த காம்பவுண்டு சவரெல்லாம் கட்டியிருக்கீங்க. யாரு அப்படி கோயிலுக்கு முன்னாடி வந்தா அட்டகாசம் பண்ணுனா அடுத்த வருஷம் என்ற அரசன் அண்டு கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் இருக்காங்க. யாருக்கு நம்ம மனுஷனுக்கு பயப்பட வேண்டியதில்லை, தெய்வத்துக்கு பயந்து இந்த நாடகத்தை ரசிச்சிங்கன்னா நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம ஆதனக்குறிச்சி நல்லா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு எங்களை எல்லாம் வெளிநாடுகளுக்கு எடுத்து இன்னைக்கு வெளிநாடுகள் வாழ்கின்ற அன்பு உள்ளங்கள் இன்னைக்கு யூடியூப் மூலமா பார்க்குறாங்கன்ற காரணம் எனது அன்பு மருமகன் கண்டிலான் கண்டெடுத்த தங்கப்பாண்டி யூடியூப் சேனலை சேர்ந்த எனது அன்பு மருமகன் அவர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலே சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகத்தை எவ்வாறு பார்க்க வேண்டும், எங்களுடைய பாட்டுக்கள் உங்கள் செவியில எவ்வாறு கேட்க வேண்டும். கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னா பொறுமையுடன் இருந்திடுங்க, அன்பு தாங்க சொல்லாதீங்களே வணக்கமுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. பின்னாடி போகாதீங்க, பின்னாடி போகாதீங்க, அரங்கத்துக்கு பின்னாடி போகாதீங்க, கதவுகளை திறந்துக்கிட்டு பார்க்காதீங்க. பின்னாடி போகாதீங்க, கதவுகளை திறந்துக்கிட்டு பார்க்காதீங்க. முன்னாடி வந்திருந்து முடிவு அரசு விடுமுறை போட்டா பார்த்திடுங்க. விடிவர நாடகத்தை பார்த்திடுங்க. உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. சீத்து அடிக்காதங்க, இப்படி சீத்து அடிக்காதங்க, நடிகருக்கு தொந்தரவு செய்யாதீங்க. அடிக்கடி தொந்தரவு செய்யாதீங்க. நல்ல பொறுப்புடன் இருந்து வெறிக்கும் விடுமுறை போட்டா பார்த்திடுங்க. விடிவர நாடகத்தை பார்த்திடுங்க. உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. மொத்த மொத்தா காத்திருக்கு பாடி உள்ள ஏ கொத்து கொத்தா புத்திருக்கு வாடி உள்ள. அப்படி தண்ணி கருத்து இருக்கு உள்ள தவண சத்தம் கேட்டுருச்சு. நம்ம ஊரு இங்கே கூடிருச்சு, நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. அடி தண்ணி கருத்திருச்சு, தமிழ சத்தம் கட்டிடுச்சு, ஊரும் ஒருங்கிடுச்சு, நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிடுச்சு. நான் பெற்றெடுத்திடாத முத்துமணி தேரே, நான் தத்தெடுத்திடாத தங்கமணி சீரே. ஒரு சொந்தம் இருந்தும் பந்தம் இருந்தும் சொல்லவில்லையே. என் கண்ணே கலங்காதே, பசும் பொண்ணே உறங்காதே. ஒரு பாட்டால சொல்லி நான் பழங்கட்டு துள்ளி குதிச்சேன். அதான சொல்லி அழைச்சேன், அப்பளம் கேட்டு கண்டு முழிச்சேன். ஒரு சொந்தம் இருக்கு என்ன பார்க்கவில்லை, ஒரு பந்தம் இருக்கு என்ன காக்கவில்லையே. கலைக்கு மதிப்பு தரணும், நாடக கலைக்கு மதிப்பு தரணும், நம் நாட்டில் கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டின் கௌரவத்தை போற்றணும். நல்ல கவித்துறை வைக்க வேலை பார்த்து நாடகத்தை பார்த்திடணும். நீங்க விடிவர நாடகத்தை பார்த்திடணும். உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னா பொறுமையுடன் இருந்திடு, அன்பு தொக்கா தோழிகளை. நம்மளுக்கு தேவை சுறுசுறுப்பு தான். வெட்டு 1 துண்டு 3 இருக்கணும். ஆரம்பம் நான் நல்லா இருந்தாத்தான் முடிவு வரைக்கும் நாடகம் நல்லா இருக்கும். ஆரம்பம் நான் பப்புன்னு தொங்கிட்டேன்னு வைங்க, கடைசி வரைக்கும் தொங்க ஆரம்பிச்சிடும். 2025 கம்ப்யூட்டர் வாழம். சத்தம் இல்லாதவே சபைக்கு வரக்கூடாது, சமாளிக்க தெரியாதவே உலகத்துல இருந்தே புண்ணியம். இந்த கணினி காலத்துல அமெரிக்காவில் நடக்கிற செய்தியை ஆதனக்குறிச்சியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதுல? செல்லுல. இன்னைக்கு நடக்கிறானா 20, 24, 23 வருஷமா இன்னைக்கு விராட் கோலி கப்பு வாங்க முடியலன்னு கப்பு வாங்கையில கண்ணீர் அழுதாரு. நேரம் போய் பார்க்க முடிஞ்சா? எதுல பார்த்தோம்? IPL கிரிக்கெட்டை டிவியில் பார்த்தோம், செல்லுல பார்க்குறோம், யூடியூப்ல பார்க்குறோம். இப்படி இருக்கிற காலத்தில்
இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கன்னா காரணம் உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவ திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக கலைதான். இன்று மலியாது, என்று மலியாது, என்றென்றைக்கு மலியாது என்று சொல்லிக்கொண்டு ஆகையினாலே முன்னாடி உட்கார்ந்து தயவு செய்து சினிமா கண்ணோடத்த நாடகத்தை பார்க்காம நாடக கண்ணோடத்த நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு தெய்வீக திருமகனார் உங்களை பாடியிருக்காரு. இந்த நாடகம், அதாவது இந்த நாடகத்தை பார்க்கிறவங்க தாய்மார்களுக்கு குறிப்பா சொல்றேன், கண்டிப்பாக விடிய வரைக்கும் சந்திரமதி பிச்சைக்காசுக்கு கொஞ்சம் நீங்க இருந்து பார்த்து போட்டு போனாத்தான் நம்ம திருமாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும். அப்படி பப்புன் டான்ஸை பார்த்துட்டு எந்திரிச்சு போனீங்கடா தயவு செய்து உங்களை காலில் கும்பிட்டு விழுகிறேன், வகுத்தால ஓடிடும். அது எப்படி நீங்க சொன்னா நம்புற முடியுமா? முடிவு வரைக்கும் இருந்து பார்க்கணும்னு சொல்லிக்கொண்டு இந்த நாடகம் ஏண்டா எத்தனை நாடகங்கள் இருந்தாலும் அரசு அங்கீகாரம் பட்ட நாடகங்கள் மூன்றே தான். ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம், மூன்றாவதாக சத்திய ஹரிச்சந்திர மயான ஆண்ட நாடகம். இந்த நாடகத்தை கடைசி வரைக்கும் இருந்து பார்க்க வேண்டும் சொல்லிக்கொண்டு என் நகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் ஆதனத்துக்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வெள்ளிமலை கருப்பண சுவாமி ஸ்ரீ ஐயனார் கோவில் புறவி எடுப்பு உற்சவ விழாவை முன்னிட்டு நாடக அனைவரும் காண வருக. நிகழும் விசுவாச வருடம் வைகாசி மாதம் சூத்துல சுக்லபட்சம் நமது 21ஆம் நாள் 4/6/2025 புதன்கிழமை இரவு 10 மணிக்கு பசுமன் ஊனாம் முத்துராமலிங்க தேவரின் சிங்கார கலையரங்கில் முதுகுளத்தூர் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் ஆதனக்குறிச்சி திரு கே சக்திவேல் முனீஸ்வரி குடும்பத்தார்கள் ஓயமாக ஈவரங்க மேடையில் தமிழகத்திலேயே தலைசிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் சத்திய ஹரிச்சந்திர மயான ஆண்ட என்னும் நாடகம் உங்கள் முன் விமர்சையாக நடைபெறவுள்ளது. ராஜா நமது கவிவர்ஷா மற்றும் ஆதி சரணாயா சார்பாக எனக்கு தெய்வீக திருமகனார் புகழ் பாடியதற்காக அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். நமது 2ஆம் ராயல் கிங்ஸ் நவீன் தேவர் பிரதர்ஸ், ஆடுகளம் அருண் பிரதர்ஸ் இவர்கள் சார்பாக தெய்வீக திருமகனார் பாடல் பாடியதற்காக அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பு தம்பி மங்களம் அவர்கள் தெய்வீக திருமகனார் புகழ் பாடியதற்காக அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். தபசி தேவர் அவர்கள் தெய்வீக திருமகனார் புகழ் பாடியதற்காக அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அத்துணை உள்ளங்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கிற அத்தனை ரசிக பெருமக்களுக்கும் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஆளாளுக்கு மேடையில் ஏற வேண்டாம். ஆமாம், எழுதி தம்பி விட்ட கொடுத்துருங்க. ஏண்டா நம்மளே நம்ம ஊரை அசிங்கப்படுத்தக்கூடாது. வெளியூர்லேருந்து நாடகம் பார்க்க வந்திருக்காங்க, தம்பிகிட்ட கொடுங்க, அவர் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி சொல்லி கொடுத்துருவார். ஆமாம், அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அத்துணை உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் சிறந்தால் நன்றி 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 கலந்த வணக்கம். பழனி பாத யாத்திரை குழு சார்பாக தெய்வீக திருமகனார் புகழ் பாடியதற்காக அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய பழனி பாத யாத்திரை குழுவுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். கிஷோர் பாலாஜி மதுரையை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் நமது ஆறுபடை வீடு முருகனுக்கு 7வது சித்தராக திகழக்கூடிய பசுமுனையா புகழை பாடியதற்காக அன்பளிப்புகளை வாரி வாரி வள்ளி தந்த அத்துணை உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அளித்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது ஆதனக்குறிச்சி திரு கே சக்திவேல் முனீஸ்வரி குடும்பத்தார்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அன்பண்ணன் கே சக்திவேல் முனீஸ்வரி குடும்பத்தார்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நிந்தனையா வாயா வாயா. இந்த ஹரிச்சந்திர மயான ஆண்ட நாடகத்தை உயமாக அளித்த மரியாதைக்குரிய சக்திவேல் முனீஸ்வரி குடும்பத்தார்கள் சார்பாக அன்பு தம்பி அவர்களுக்கு என்னையா ஆம்பளை பிள்ளைக்கு சேலையை கொடுக்குற வரலையா? சரி, நன்றி நன்றி. நமது அன்பு சக்திவேலன் முனீஸ்வரி குடும்பத்தார்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு தென்னக மேடை எங்கும் தெய்வீக திருமுகங்களை வெற்றி முரசு ஒட்டி வருகின்ற நாடக உலகின் TMS என்று போட்டப்படுகின்ற வெங்கட குரலோன் செய்யாமங்கலம் நடத்த அன்பு மாப்பிள்ளை KR ராமதாஸ் அவர்களுக்கு நமது ஆதனக்குறிச்சி கிராமத்தின் சார்பாகவும் பிரார்த்தனை நாடகம் அளிக்கும் சக்திவேல் முனீஸ்வரி குடும்பத்தின் சார்பாகவும் பொன்னாடை நினைத்து கௌரவப்படுத்தலாம். தாய்மார்கள்லாம் கைதட்டுங்க, தூக்க வரும்.
நாடகத்தினுடைய அமைப்பாளர் ஆகிய அன்பு மருமகன் இன்றைக்கு சிறு வயதிலேயே முறையாக இசை கல்லூரியில் பயின்று இந்த 44 வயசிலையும் இன்றைக்கு தமிழகம் இங்கு பெயர் புகழும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற உங்கள் அபிமான நட்சத்திரம் அன்பு அண்ணன் ஏபி கலைவாணர் அவர்களின் அன்பு மருமகன், நமது நாடு ஆப்ப நாடு, அவர் நாடு அஞ்சூர் நாடு, தாய் கிராமமாக விளங்கக்கூடிய நமது ஏனாது என்றெடுத்த அன்பு மருமகன் என்ன ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பலவாத்திய சக்கரவர்த்தி பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி, நீங்க எந்த பாடலுக்கு எப்படி வாசிப்பு கேட்கிறீங்களோ அருமையாக வாசிக்கக்கூடிய நீங்க சரிகமவா சூப்பர் சிங்கர் பார்த்துருப்பீங்க. ஆமா, எத்தனையோ கருவிகளை வச்சு வாசிச்சிருப்பாங்க. தம்பியினுடைய திறமையை நீங்க தான் சொல்லணும், அவர் சொல்ல மாட்டார், இல்லாட்டா நான் சொல்லணும். நமது அருப்புக்கோட்டை அருகாமையில் உள்ள குலசே நல்லூரை சேர்ந்த PM மதன்ராஜா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மற்றும் பிரார்த்தனை நாடகம் நடத்த அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை இடைச்சுருணி பீக்கங்கா வியாபாரியும் ஆகிய சந்தையில் பார்த்துருப்பேன், முதுகுளத்தூர் சந்தையில் அந்த அக்கா. ஆமா, தலையாட்டுக்குவாரு, எப்படியே வாங்கியிருக்கா ஒரு கிலோ. மாப்பிள்ளை இடைச்சுருணி வெற்றிவேல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஒளி ஒளி அமைப்பு நமது தேவி ஆடியோஸ் ஆதனக்குறிச்சி உரிமை R. ராஜ் அன்பு உள்ளத்திற்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஏப்பா தம்பி, நல்லா வளர்ந்துருக்க. இந்த குரூப் 1 குரூப் 2 எழுதியா? சும்மாவே தெரியாம இந்த எஸ்ஐக்கெல்லாம் பொசுக்குடி தெய்வீக திருமகனார் தேவர் பேரவின் சார்பாக தெய்வீக திருமகனார் புகழ் பாடியதற்காக 100 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். பொசுக்குடி தேவர் பேரவையினருக்கு எனது சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஆனந்த கிருஷ்ணன் புளியங்குடியை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை ராமதாஸ் அவர்களுக்கும் அடியன் சண்முகராஜாவை பாராட்டி தெய்வீக திருமகன் புகழ் பாடியதற்காக ரூபாய் 100 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தி இருக்கிறார். 2 மாத்தி கொடுத்துருவேன், இல்லாட்ட 2 கிளிக்கணும். நன்றி கலந்த வணக்கம். அடுத்து நான் இங்கு பபனாக நடத்திக் கொண்டிருக்கும் நமது பசும்பொன் அருகாமையில் உள்ள சம்பகுளத்தை சேர்ந்த மாப்பிள்ளை சண்முகராஜா அவர்களுக்கு நமது ஆதனபூஜை கிராமத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தை உபயமாக நடத்திக்கொண்டு அன்பு குடும்பத்தார் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நன்றி 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 நன்றி. ஆமாம், எவ்வளவுக்கு எவ்வளவு இப்படி ஆர்வமாக இருக்கையிலோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம ஒற்றுமையை பயன்படுத்திக்கிறணும். அண்ணே, எங்கள் அப்பா கிழவத்தை ஒரு மகன் மேடையில் பேசிட்டு போனார். நீங்கள் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு பெருமை. தேவர் புகழை பாடியதற்காக எனக்கு அன்பளிப்பு கொடுத்ததுனால இதை நான் சொல்ல வரல. தெய்வீக திருமணம் முருகனுக்கு எப்படி பாத யாத்திரை குழு எனக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்கல்ல, முருகனுக்கு எப்படி காப்பு கட்டி நம்ம தெய்வீக திருமகனார் வணங்கிய முருகனை எப்படி கும்பிட்றோமோ அதே மாதிரி 7வது படைவீடாக திகழக்கூடிய பசும்பொன் ஐயா தெய்வீக திருமகனாரை காப்பு கட்டி தண்ணி அடிக்காம ஐப்பசி குருவூசைக்கு தாய்மார்களும் சரி இளைஞர்களும் சரி எப்படி போய் நம்ம வணங்குறோமோ அந்த தெய்வீக திருமகனார் முருகன் புண்ணியத்தில் நம்ம நல்லா இருப்போம், நம்ம உடம்பு குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம ஆதனக்குறிச்சி கிராமமும் நல்லா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாடு செழிக்கும் நல்ல மய விளைவு என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகை பாடுறேன் நடிக்கவிருக்கும் நடிகை சிகாமணிகள் நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு வேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் சோகரச திலகம், தென்னாட்டு கலைமகன் என்று போட்டப்படுகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் நமது காரைக்குடி அருகாமையில் உள்ள ஆட்டூர் மாநகர் கண்டெடுத்த அன்பு அண்ணன் AR ஆறுமுகம் அவர்கள் இவரக மேடையில் சத்திய ஹரிச்சந்திரனாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாடும் பைந்தமிழ் செல்வி, குயிலிசை கோகிலவாணி, இசைக்குயில் தன் இனிய காணத்தால் உங்கள் செவிகள் எல்லாம் குளிர வைக்க வரும் நடிப்பு சக்கரவர்த்தி. இன்றைக்கு தமிழகம் எங்கும் இந்த ஹரிச்சந்திர மயானம் மட்டுமல்ல வில்லு பாட்டிலையும் தமிழகம் எங்கும் பேரு புகழும் எடுத்துக்கொண்ட நமது KP சுந்தரம்பாள் அவர்களின் எதிரொலி என்று போட்டப்படுகின்ற விளாத்திகுள மாநகர் என்றெடுத்த அன்பு சகோதரி KP முத்துலட்சுமி அவர்கள் இவரகமடியில் சந்திரபதியாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இசை பெருங்கடல், நாதகான சக்கரவர்த்தி, இசை சொற்போர் முரசு, உங்கள் ஐவா நட்சத்திரம், கோட்டையிலே ஆலமரம் என்ற புகழ், நமது விளாத்திகுள
அருகாமையில் உள்ள அரியநாயகபுரம் மாநகர் என்றெடுத்த அன்பாத்தான் எம் நகுலன் அவர்கள் இவர்கள் மடியில் சத்திய கீர்த்தியாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக ஆர்ப்பாட்ட நடிகர் இந்த மயான காண்டம் மட்டுமல்ல, பாடசிரி காண்டம், பிரிவு காண்டம், மயான காண்டம் அத்தனை காண்டத்திலையும் தனக்கென்று ஒரு வெற்றி முத்திரை வைத்து வந்த இந்த மேடையில் பலமுறை தோன்றிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினருமாகிய நமது நாடு ஆப்ப நாடு, அவர் நாடு கட்டிக்குளம் நாடு, கட்டிக்குளம் மாநகர் என்றெடுத்த அன்பு அண்ணன் ஏபி காளைலிங்கம் அவர்கள் இவர்கள் மடையில் விஸ்வாமித்திரர், காலகண்டையர் வீரமாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாகவும் திகழக்கூடிய தன்னுடைய பாடலாலும் வாசிப்பாலும் உங்களை எல்லாம் ஈர்க்கக்கூடிய நாடக உலகின் டிஎம்எஸ் என்று போட்டப்படுகின்ற அன்பு மாப்பிள்ளை செய்யாமங்கலத்தை சேர்ந்த KR ராம்தாஸ் அவர்கள் இவர்கள் அருமுடியும் அன்பின்பார். நாத்து வந்து சிரிக்குதடி சோத்து பானை கொதிக்குதடி நேரத்திலே நாத்து வந்து சிரிக்குதடி கோணத்திலே சோத்து பானை கொதிக்குதடி நேரத்திலே மண்ண நம்பி உழுது வச்சு மலைய நம்பி வெத வெதச்சு மண்ண நம்பி உழுது வச்சு மலைய நம்பி வெத வெதச்சு பயண நம்பி வாழ்ந்திருந்தோம் கண்ணம்மா, பயண நம்பி வாழ்ந்திருந்தோம் கண்ணம்மா, ஒரு பயண நம்ப தேவையில்லை கண்ணம்மா, ஒரு பயண நம்ப தேவையில்லை சின்னம்மா, போட்டது முளைச்சதடி கண்ணம்மா, கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா, கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா. ஆட்டம் போடும் மனிதருக்கும் ஆரவாரம் செய்வதற்கும், ஆட்டம் போடும் மனிதனுக்கும் ஆரவாரம் செய்பவர்க்கும், கோட்டை கட்டி வாழ்பவர்க்கு கண்ணம்மா, கோட்டை கட்டி வாழ்பவர்க்கு கண்ணம்மா, அந்த மூட்டையில் தான் உயிர் இருக்கு கண்ணம்மா, நெல்லு மூட்டையில் தான் உயிர் இருக்கு சின்னம்மா, போட்டது முளைச்சது கண்ணம்மா, கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா, கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா. தொழிலை வச்சுட்டேன். ஆளை வச்சு கிடையாது, தொழிலை வச்சுதான். பசுமலை இசைக்கல்லூரியில் முறையாக பயின்று மிருதகத்தில் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து வென்று தொழிலுக்கு வந்தால் தொழில்தான் முக்கியம் என்று தொழிலை கடவுளாக நினைக்கக்கூடிய நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அரசகுல மாநகர் என்றெடுத்த டிவி ஜெயம் அவர்களிடம் முறையாக பாட பயின்று இன்றைக்கு நாடகத்துறையில் தனக்கென்று ஒரு பாணி வகுத்து வருகின்ற அஞ்சூர் நாடு தாய் கிராமம் ஏனாதி கண்டெடுத்த அன்பு மருமகள் NR ஜெயராஜ் அவர்கள் இவர்கள் மடியில் மிருதங்கள் தொப்பி நான் தபேலா.
மகளே கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மருமையனே தங்கப்பாண்டி, நடிகர்கள் முகரம் தெரியுதோ தெரியலையோ, பக்கம் மேல முகம் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். உங்க யூடியூப் இல்லாட்ட தண்ணியை போட்டு யூடியூப்பை உடைப்பேன். மறுபடியும் முதல்ல இருந்து வருவேன். மிருதங்கத்திற்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் ஐவா நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி, நீங்க பார்த்துருப்பீங்க திவினேஷ் யோகாஸ்ரீ. எத்தனை கருவிகள் வச்சு டிவியில் பார்த்துருக்கோம், எத்தனை கருவிகளை வச்சு வாட்சு. இன்னைக்கு திவினேஷ் 11 லட்சம். ஆமாம், இன்னைக்கு சன் டிவியில் அந்த பாப்பா 60 லட்சம் வீடை வாங்கிருச்சு. இந்த 4 கருவிகளை வச்சு நாங்கள் வாசிக்கிறோம்டா சங்கரை எங்களுக்கு கொடுத்து வச்ச புண்ணியம். உங்கள் ஐவா நட்சத்திரம் அருப்புக்கோட்டை அருகாமையில் உள்ள குலசேகரநல்லூரை சேர்ந்த அன்பு தம்பி VM மதன்ராஜா அவர்கள் இவரமடையில் பலவாத்தியத்தை செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றார். சாமி சொன்னதை கேட்டுக்கறணும். இப்ப இது வாச்சது பெருசு இல்ல. எங்க பங்காளிகள்லாம் உங்களை எதிர்பார்க்கிறாங்க. தனியா அவற்றை என்ன திறமை இருக்கு. ஆமா, அந்த பெரிய விட்டு பண்ணக்காரல்ல. ஆமா, அந்த தேனிசை தென்றா தேவாவா இளையராஜா தேவாயா தேவாயா இளையராஜா எப்படி வாச்சிருப்பார் பாருங்க. அந்த பாட்டுக்கு பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாட்டுக்கு இப்ப ஆரம்பத்தில் இளையராஜா இசைஞானி எப்படி கொடுத்தாரோ அத்தனை கருவிகளை வச்சு இப்ப இவர் கொடுப்பார் பாருங்க. அந்த ஆரம்ப நடையை கொடுங்க. இது ஆரம்ப நடை. இந்த பாட்டு முடியல ஒரு நடை எப்படி இருக்கு. அருமையான நடை. நன்றி 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 நன்றி. எவ்வளவு பெரிய ஆர்வி உடையப்பா தவிர இந்த மேடையில் நின்றாலும் இசைக்கலைஞர்கள் நல்லா இருந்தாத்தே நாங்கள் பேர் எடுக்க முடியும்.
அருமையான இசை கலைஞர்கள். நன்றி. கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி உங்களையுமா நட்சத்திரம் அன்பு மாப்பிள்ளை இடைச்சூரணி மான இரண்டெடுத்த ஏ வெற்றிவேல் அவர்கள் இவர்கள் இடையில் சின்சான். போதும் போதும் போதும். நன்றி நன்றி. எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு. ஏன் பேரை சொல்லணுமா இல்லையா? இப்போத்தான் ஊமை குத்து இந்த ஜம்மு ராஜா வாங்க போகிறேன். ஏன்பா டான்ஸுக்கார பேரை சொல்கிறா இழிச்சாப்பள வெட்டிச்சங்கு வெட்டிச்சங்கு. ஆஹா இங்கே இருக்காயா? அடே ஏன் அது ஏன் போட்டா அவ்வளோ கொடுக்குற? ஓம் போட்டாவா? நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்னஞ்சிறு சிட்டு, செம்பவளம் மொட்டு, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நடன மங்கை நமது தொண்டைமான் புதுக்கோட்டையை சேர்ந்த ராதா செல்வி அவர்கள் இவரங்க மடையில் டான்சன் மற்றும் காலகண்டியாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். மூணு பேர் இன்னைக்கு செத்தங்கடி. அவ வரட்டும். இன்னைக்கு சோழி முடிஞ்சிச்சு. நீங்க 3 பேரும் ஆப்புதேன். நான் வச்சிருக்கேன் அந்த பிள்ளைய. நீங்க 3 பேர் வச்சிருக்கீங்களா? ஏண்டா கருப்புன்னா உங்களுக்கு பிடிக்காதா? அவர் சென்டரில் உட்காந்துருக்கிறவர் என்னமோ ஐஸ்வர்யா ராய் மாதிரி காதில் தோடு வேற போட்டிருக்க. நீ பெரிய சிவீர்னு இருக்கியா? அவங்கள கருவாச்சுங்கிற. என் மருமையை தங்கப்பாண்டி பார்க்கறத பாரு. நம்மளும் கருப்பா தானடா இருக்கோம் அப்படின்னு. கருப்புல இங்க வருங்க செகத்த உடம்புல கருப்பா ஒரு புள்ளி வளர்ந்துச்சுன்னா அது மச்சான். அதே கருத்த உடம்புல வெள்ளையா ஒண்ணு விழுந்துச்சுன்னு வையே அது குஷ்டமாயி போயிடும். கருப்புல தாண்டி உறுப்பு நிறையா இருக்கு. என்ன பண்ண காத்திருக்கால எப்படி ஆம்பளி பாறை வித்துருவ நீ. நன்றி 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 நன்றி. நீங்க எதுவும் பாடுறீங்களா? என்னத்த பாட அவ போட்டார்ல. என்ன ரொம்ப சலிப்பா இருக்கு. நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக கலையரங்கம் சொல்லவே வேண்டியதில்லை. அருமையான கலையரங்கம். ஆமாம், சென்ற வருடத்தை விட இந்த வருஷம் உள்ளையெல்லாம் 2 ஃபேன் போட்டு அருமையான வசதி செஞ்ச ஆதனக்குறிச்சி கிராம பொதுமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்த வருஷம் இந்த காம்பவுண்டு சேவர் கட்டையிலேயே ஒரு சின்ன பாத்ரூம் ஒன்று கட்டியிருக்கலாம். எங்கே போகிறதுன்றே தெரியல. காரணம் என்ன தெரியுமா? ஆம்பளைய நாங்கள் துண்டை முக்காடு ஓட்டு போயிடுவோம். இந்த பொம்பளை பிள்ளைய 2 பேரும் ஒன்றுக்கு போகணும். அதனால அடுத்த வருஷம் பெரியவங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், சின்ன இந்த சைடில் ஒரு பாத்ரூமை கட்டிட்டீங்கன்னா அது வாட்டில் போய் இருந்துட்டு வந்துருங்க. என்ன காரணம் என்ன தெரியுமா? இந்த நம்பிராசம் வள்ளி திருமண நாடகத்தில் நம்பிராசம் போட்டு வர்றவங்க அந்த பிள்ளைய அவசரத்தில் பாட்டலில் இருந்து வச்சு மூடி வச்சுட்டு போயிடுதுங்க. இவங்க நம்பிராசம் போட்டவங்க சோடான்னு தெரியாமல் அதை அடிச்சு குடிச்சிட்டு வந்துடுறாங்க. உப்பு சோடா இப்படித்தான் இருக்குமான்ட்டு. அதனால் பாத்ரூம் ஒன்றை கட்டிடுங்க. ஆமாம், தாய்மார்கள்லாம் இந்த தண்டட்டி ஓட்ட தாய்மாரெலாம் கொடுத்தேன் 10-100 கூடு பொம்பளை ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு. ஆமாம், என் வீட்லேயும் பாத்ரூம் கட்டலை. உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன். ஆமாம், எம்சாண்டு வச்சு அப்போ மூட 400 ரூபா சொல்கிறேன். பார்த்து செய்யுங்க. ராமதாஸ் வேறு வீடு கட்டியிருக்கேன், பாத்ரூம் கட்டணும். பார்த்து செய்யுங்க. நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக இவரங்க மேடையில் உங்கள் முன் பேசிக்கொண்டு எடுத்துக்கொண்டும் உங்களை மகிழ்ச்சி கருதி ஆழ்த்தி கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களில் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் நமது பசுமனையா பிறந்த ஊர் அருகாமையில் உள்ள பசுமன் அருகாமையில் உள்ள சம்பகுலத்தைச் சேர்ந்த அடியேன் சண்முகராஜா பப்புன் மற்றும் சேடி பரதேசியாக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றேன். காரணம் நாடக உலகத்துக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. ஆமாம், 30 வருஷத்தில் 5வது மேடையாக தோன்றிய மேடை இந்த ஆதனக்குறிச்சி மேடை தான். ஆமாம், 5வது மேடை. என்னை மீண்டும் மீண்டும் இந்த கலைத்துறையில் வளைத்துவிட்ட ஆதனக்குறிச்சியில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது அன்பு உறவினர்களுக்கும் தெய்வீகத்தின இளைஞர் பெண்மன்றத்தைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் சுத்து வட்டாரத்திலிருந்து வந்திருக்கின்ற நமது பொசுக்குடி மற்ற கிழவநேரி மற்ற காக்கூர் புளியங்குடி அத்தனை கிராமத்தை ஊர் சொல்லாட்டாலும் மறந்துடுங்க. அத்தனை கிராமத்திலிருந்து வந்த என்னை வளர்த்து விட்ட அத்தனை கிராம உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாட்டு வெயிட்டு மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட். ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும்னா டிஆர் மகாலிங்க எம்எம் மாரியப்பா வந்தாலும் ஒளிபெருக்கிதான். இன்னைக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம். எப்படி மாப்பிள்ள மைக் செட்டு? அருமையான மைக் செட். நில்றா சொல்லிக்கிறேன், பேரை சொல்லிக்கிறேன். சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்ற வெட்டி பிரசு வெட்டி வருகின்ற ஒளி அமைப்பு தேவி ஆடியோஸ் ஆதனக்குறிச்சி உரிமை ஆர் ராஸ். மரபர் கூட மண்டி போட்டு
பசும்பொன் தேவர் மகள் பாசத்தோடு வளர்த்த கால நேதாஜி வீரமுடன் நேர்மையோடு வளர்த்த கால சுதந்திரம் வாங்கி தர சுறுசுறுப்பாய் உழைத்த கால பாராண்ட வெள்ளையனை பயந்தோட செய்த கால மரவர் குலத்தை காலம் வண்டி போட்டு பாயும் கால தேவர் வளர்த்த காலம் தேடி பாயும் போகிகள முன்னே வந்தா குத்தி போடும் அது முன்னே வந்தா எட்டி போடும் பக்கத்துல வாரவன பயங்கரமா பார்த்து போடும் மரவர் குலத்தை காலம் வண்டி போட்டு பாயும் கால. நன்றி 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 நன்றி. ஆமாலே அடி வாங்குது. ஆமாம், ஒருத்தர் தான் நோண்டணும். ஆளாளுக்கு நோண்டினா என்ற சில ஊர்கள் அப்படித்தான் நோண்டி கெடுத்து போகிறாங்க நாடகத்தை. நன்றி நன்றி நன்றி. தேவி தேவி மாதிரியே இருக்கணும், பூதி ஆயிடக்கூடாது. நன்றி நன்றி நன்றி. அருமையான ஒளிபெருக்கி. அதுக்கு அடுத்தபடியாக நாடகத்தினுடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர்களையும் சிறந்த முறையில் அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு மருமகள் நமது அஞ்சூர் நாடு தாய் கிராமமாக விளங்கக்கூடிய திருப்புவனம் அருகாமையில் உள்ள ஏனாதி கண்டெடுத்த மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகிய ஹார்மோனியத்தில் 40 வருஷமாக வளம் வந்து இப்பவும் வளம் வந்து கொண்டிருக்கின்ற அன்பண்ணன் ஏபி கலைவாணன் ஏனாதி ஏபி கலைவாணன் அவர்களுடைய அன்பு மருமகன் மிருதங்க சக்கரவர்த்தி என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் வைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, நீங்கள் விரும்பக்கூடிய என்ன வள்ளியர்மன நாடகம் ஒன்று இருக்குல்ல, 4 நாள் சென்று வள்ளியர்மன நாடகம் அவரது மருமையிலே அமைச்சிருக்காரு. எந்த நாடகமாக இருந்தாலும் அன்பு மருமகன் ஜெயராஜை நாடுங்கள், சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு, அருமையான சாப்பாடு, ஆட்டுக்கறி கோழிக்கறி, ஆமாம் சூப்பு ரசம், அருமையான ஆமாம் சூப்பு அருமையாக இருந்துச்சு. ரசம் உணவளித்த ஆதனக்குறிச்சி கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பிரார்த்தனை நாடகம் நடத்திய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய கே சக்திவேல் முனீஸ்வரி அன்பு குடும்பத்தார்களுக்கும் அவர் குழந்தைகளுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மனிதன் பிறப்பு என்பது பொய், இறப்பு தான் மெய். இறக்குறதே உண்மை, பிறப்பு தெரிஞ்சு போயிடும். இந்த தேதி பண்ண எப்போ இறப்போங்கிறது நமக்கு தெரியாது. பிறக்கும் போது அழுகிறோம், இறக்கும் போது அழுகிறோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம ஒற்றுமையாக வாழ்ந்து ஒரு இடத்துல உட்காந்து என்ன செய்யணும் தெரியுமா, சிரிக்க கற்றுக்கிறணும். என்னை எதுக்கு இந்த நாடகத்தில் பப்புனா போட்டுக்காங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்ட்டான். அப்படி சிரிக்கலைன்னு வைங்க, சுகர் நோட்டோட முதுகுளத்தூரில் நிற்கிறோம் தர்ம ஆஸ்பத்திரியில். வாய் விட்டு சிரித்தால் நோய். அதுக்கு தான் திருவள்ளுவர் சொன்னார், இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வரும்போதெல்லாம் எந்த ஒரு மனிதன் சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் தான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் சொல்லிக்கொண்டு, அதுக்கு அடுத்தபடியாக வீடு வரை மாப்பிள்ளை, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாருமே இல்லை, எதுவும் வராது. வீடு வரை உறவுனா செத்து போனா சொந்த வந்தவங்க வருவாங்க. வீதி வரை மனைவி, கொள்ளி குடத்தை உடைச்சிட்டு ஒரு வாரம் சென்று பொண்டாட்டி ஆட்டுக்கறி எடுத்து திண்டுக்கிட்டு இருப்பா. காடு வரை பிள்ளை, மொட்டை ஓடுறதுக்கு பிள்ளை வருவேன். கடைசி வரைக்கும் என்ன போகும் தெரியுமா, அருணாக்குடி கயிறை கூட அத்துக்கிட்டு விட்டுருவேன். அவரவர்கள் செய்த பாவமும் புண்ணியமும் தான் சுடுகாட்டுக்கு போகும். அப்ப என்ன செய்யணும், இறக்க போனாலும் சிறக்க போகணும். இந்த ஆதனக்குறிச்சியில் சொல்ற விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போறவன் விட்டு கொடுக்க மாட்டான். இப்ப இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். யாரை சொன்னேன், நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கிடைச்ச பெருமை. மனிதனுக்கு 2 கண்ணு, ஒன்று 32 கிராமத்தை எழுதி கொடுத்த தெய்வீக திருமகனார் பசும்பொன் ஊனா முத்துராமலிங்க தேவர். அதற்கு அடுத்தபடியாக 2வது கண்ணு யார் தெரியுமா, ராமேஸ்வரம் பேய்கரும்பில் படுத்து தூங்கி கொண்டிருக்காரே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இந்த 2 கண்ணுமே இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. அப்போ என்ன செய்யணும், உங்களை காலில் கும்பிட்டு விழுந்து கேட்குறேன், நீங்கள் விவசாயம் பார்த்தாலும் சரி, இல்லை ரியல் எஸ்டேட் பார்த்தாலும் சரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, கொத்தனார் வேலை பார்த்தாலும் சரி, பில்டிங் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, அன்னாட உழைச்சி குடித்தாலும் நம்ம படிக்காட்டாலும் இளைய சமுதாயங்களை படிக்க வைங்கள் சொல்லிக்கொண்டு, உலகத்தில் அழியாத செல்வம் கல்வி செல்வம் தான் என்று சொல்லிக்கொண்டு இளைஞர்களை ரொம்ப கேட்டுக்கிறேன். ஏண்டா நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன், இன்னைக்கு உள்ள மதுபானம் முதல்ல விந்தத்தான் பாதிக்கும். இன்னைக்கு 100க்கு 80% இளைஞர்கள் குழந்தை இல்லாததற்கு காரணமே டாஸ்மார்க் தான். நான் அனுபவிச்சது. எனக்கு 90 நாள் காப்பு கட்டி தெய்வீக திருமகனாரையும் ஹரிகரசுதன் ஐயப்பனையும் பழனிமலை முருகனையும் நினைச்சதுனால 2 குழந்தை இருக்கு. என் ஆதனக்குறிச்சிக்கு வந்த விருந்தாடி, உன்கிட்ட எத்தனை கோடி சொத்து இருக்கு, எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க, உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு. அடுத்த கேள்வி என்ன படிக்கிறேன், இதைத்தான் கேட்பாங்க. தயவு செய்து இன்னைக்கு உள்ள இளைஞர்கள்
இந்த மதுவுல இருந்து கொஞ்சம் தூர வாருங்கள். முதல்ல என்ன தெரியுமா, கணையான் பாதிக்கும், அடுத்து கல்லீரல், அடுத்து கிட்னி, சட்னி ஆக்கி சுடுகாட்டு கொண்டு போயிடுவேன். மனைவிக்குள்ள இன்பத்தை கொடுக்க முடியாது, குடும்பம் சந்தோஷமா இருக்க முடியாது. தயவு செய்து குடிக்காதீர்கள்னு சொல்லிக்கிட்டு குடிச்சிட்டு தயவு செய்து டூ வீலர் ஓட்டாதங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்த கொரோனா, நம்ம எந்த நிலைமையில் இருந்த கொரோனாவில் மறுபடியும் இன்னைக்கு 1050 பேருக்கு வந்திருக்கு கொரோனா, மறுபடியும் பரவிடுச்சா. காரணம் நம்மளிடம் சுத்தம் இல்லை. பெண்கள் மஞ்சள் பூசி குளிக்கிறது இல்லை, வீட்டுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி தொளிக்கிறது இல்லை, அம்மியில் அரைச்சு குழம்பு வைக்கிறது இல்லை, ஆட்டோரில் ஆட்டி நம்ம தோசை சுட போகிறது இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னைக்கு காய்கறிகளை சாப்பிட்றோம். எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் மாறிடுச்சு. அப்போ நோய் நம்மளை தாவிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ என்ன செய்யணும், நம்மளை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால தயவு செய்து தலைக்கவசம் உயிர்கவசம் ஹெல்மெட் போடுங்க. அதே மாதிரி முகக்கவசம் உயிர்கவசம் என்று சொல்லிக்கொண்டு இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று எப்படி சொன்னார்களோ அதே மாதிரி இந்த ஆதனக்குறிச்சி தமிழ்நாட்டிலே ஒரு தனக்கென்று ஒரு பாணியை வகுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆதனக்குறிச்சியில் 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 அன்னை தெரசா உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும், 100 பேர் ராணுவ அதிகாரி ஆகணும், 100 பேர் லாயர் ஆகணும், 100 பேர் ஜட்ஜ் ஆகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், 100 பேர் யூனியன் ஆஃபீஸ் போகணும், 100 பேர் ஓட்டுநர் ஆகணும், 100 பேர் நடத்துனர் ஆகணும், 100 பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும், 1000 பேர் விவசாய ஆக வேண்டும், 100 பேர் எங்களை போன்று கலைஞர்களாக வேண்டும் சொல்லிக்கொண்டு அதுக்கு தேவை கல்விதான் 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 என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் எங்களது கலைப்பணியை இனிதே தொடங்குகிறோம் என்று சொல்லிக்கொண்டு தெய்வீக திருமகனார் பாகலை மீண்டும் பாடிவிட்டு எங்களது கலைப்பணி காலம் கடந்து ஓடுதுவார் காவேரி யாரு இந்த காலத்தில் வட்டாது தெய்வீக திருமகனார் பசும்பன் ஊனாம் உத்தராமலிங்க தேவரையா வேறு அகில உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு அகில உலகம் போற்று நம்ம தலைவர் யாரு அவர்தான் பசும்பொன் கண்டெடுத்த 7வது சித்தர் தெய்வீக திருமகனார் பேரு காலம் கடந்து ஓடுவார் காவேரி யாரு எந்த காலத்தில் வட்டார் தேவரையா பேரு காலம் கடந்து ஓடுவார் காவேரி யாரு எந்த காலத்தில் வந்தாரே தேவரையா பேரு நாட்டுக்கு உழைத்தவரா
மாதிரி சந்தன சோலையிலே நட்ட நடு சாமத்து வேலையிலே திருடர்கள் தங்கிடும் ஜடையிலே